ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாம் 12th ஸ்டாண்டர்ட் 9th யூனிட்டில் எக்ஸசைஸ் 9.6ல் ஃபஸ்ட் சம் பார்க்குறோம். எவாலுவேட் இன்டெக்ரல் 0 to pi by 2 sin power 10x into dx. வெரி ஈஸி சம். ஓகேவா? ஸோ ஒரே ஒரு ஃபார்முலா தான் சைன் காஸ் எல்லாத்துக்கும். ஸோ ரிடக்ஷன் மெத்தட் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலாவை யூஸ் பண்ணி செய்கிறோம். ஒரே ஸ்டெப்பில் ஆன்சர் வந்துடும். ஓகே, ரிடக்ஷன் ஃபார்முலானா என்னன்னு அப்படி ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டு சம்முக்கு போயிடலாம். ஸோ ஃபஸ்ட் பாருங்கள், இஃப் n is odd, integral 0 to pi by 2 sin power nx dx which is equal to n minus 1 by n into n minus 3 by n minus 2 into n minus 5 by n minus 4 etc. லாஸ்ட் டேர்ம் என்ன? 2 by 3. ஓகேவா? லாஸ்ட் டேர்ம் இதெல்லாம் பார்த்துருவீங்க. லாஸ்ட் டைமை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு n is even. இஃப் n is even, ஸோ இன்டெக்ரல் 0 to pi by 2 sin power n x into dx which is equal to சேம் தான். ஆனால் லாஸ்ட்டில் என்ன இருக்குது நமக்கு? 1 by 2 pi by 2 நீ இன்ட்டு pi by 2 அந்த இது மட்டும் பார்த்துக்கணும். ஓகேவா? ஸோ இதுதான் என்ன? ரிடக்ஷன் ஃபார்முலா. இது மட்டும் தெரிஞ்சிட்டு அப்படின்னா 2 மார்க் 3 மார்க் அந்த சம்ஸ் வெரி ஈஸி. ஓகேவா? ஸோ என்ன பவரில் இப்போது ஒரு 5 கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதான் என்ன எடுத்துக்கணும். எடுத்துட்டு அதானே ஆடு, 5னா ஆடு. ஓகேவா? ஸோ ஆட் நம்பராக இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா யூஸ். அப்போது கீழே 5 மேலே 1 கழிக்கணும் 4, அதுலேருந்து 3 மைனஸ் பண்ணணும், 5 எக்ஸட்ரா லாஸ்ட் டைம் வந்து 2 by 3 நீ ஃபினிஷ் பண்ணணும். சேம் தான் ஈவனும். ஈவன்னா இப்போ உங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு 6 இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட் இங்கே 6லேருந்து கீழே ஸ்டார்ட் பண்ணால் மேலே 1 மைனஸ் பண்ணோம் 5, அங்கேருந்து 3 மைனஸ் பண்ணோம், இங்கே 2 மைனஸ் பண்ணோம். அந்த மாதிரி வந்து லாஸ்ட்டு 1 by 2 pi by 2. ஸோ சம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். சம்முக்கு போகலாம். ஓகே, நமக்கு இப்போ என்னோட வேல்யூ என்ன? ஹியர் n equal to 10. கரெக்டாக? ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்? 10லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போது கீழே 10 போட்டிங்க அப்படின்னா, கீழே 10 போட்டிங்கன்னா மேலே என்ன வருது நமக்கு? n minus 1. ஸோ 1 மைனஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஓகேவா? இன்ட்டு இனி மேலே 3 5 அந்த மாதிரி 2 போகும், கீழே 2 போகும். கரெக்டாக? ஸோ 9லேருந்து 2 மைனஸ் பண்ணிங்கன்னா 7, நெக்ஸ்ட்டு 7லேருந்து 2 மைனஸ் பண்ணிங்கன்னா 5 இன்ட்டு 3 இன்ட்டு லாஸ்ட் டைம் எதில் முடியுது? 1. ஏன் அப்படின்னா ஈவனில் முடியுது. கரெக்டாக? ஸோ கீழே அப்படியே பார்த்துக்கலாம். 10லேருந்து 2 மைனஸ் பண்ண 8, 6 5 4 2 மைனஸ் ஆகுமா? ஸோ டிவைடட் பை லாஸ்ட்டு 2 இன்ட்டு லாஸ்ட் டைம் என்னது? ஈவனாக இருந்துச்சுன்னா pi by 2, 1 by 2 pi by 2. கரெக்டு தானா? ஸோ இதெல்லாம் நம்மளால் கேன்சல் பண்ண முடியுமோ அதை மட்டும் கேன்சல் பண்ணலாம். ஸோ இங்கே 3 டேபிள் கொடுக்கலாமா? ஸோ இங்கே 2 கிடைக்குது. ஓகே, நெக்ஸ்ட் இங்கே 5 டேபிள். ஸோ இங்கே ஒரு 2 கிடைக்குது. நெக்ஸ்ட்டு எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி எழுதுனா ஆன்சர் 9 இன்ட்டு 7 இன்ட்டு 5 which is equal to என்ன கிடைக்குது? 9 இன்ட்டு 7 63 pi divided by 2 இன்ட்டு 8 இன்ட்டு 2 இன்ட்டு 4 இன்ட்டு 2 இன்ட்டு 2 எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ண நமக்கு என்ன கிடைக்குது? 512. இதுதான் நம்மளோட ஆன்சர். வெரி ஈஸி சம். ஓகே, செகண்ட் சம். எவாலுவேட் இன்டெக்ரல் 0 to pi by 2 cos power 7x dx. ஓகேவா? இது வந்து காசை வச்சு வந்திருக்கு. ஸோ ரிடக்ஷன் ஃபார்முலாவில் காஸ் எக்ஸும் இருக்குது, ஆனால் ரெண்டுக்கும் சேம் ஃபார்முலா தான். ஒருக்கா பார்த்துட்டு சம் கண்டினியூ பண்ணுவோம். ஸோ இந்த ஃபார்முலா பாருங்கள், ரிடக்ஷன் ஃபார்முலா தான். n is odd, இன்டெக்ரல் 0 to சேம் pi by 2 தான். அங்கேயும் pi by 2 தான் பார்த்தோம் சைன்லேயும். ஸோ எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? n தான். ஸோ கீழே 2 மைனஸ் ஆகுது, மேலே n minus 1 போட்டுட்டு அங்கேயும் 2 மைனஸ் ஆகுது, லாஸ்ட் டைம் 2 by 3 தான். நெக்ஸ்ட் n is ஈவனாக இருக்கும் போதும் என்ன தான்? காஸ் பவர் n எக்ஸ் அதே தான். லாஸ்ட் டைம் 1 by 2 pi by 2 தான். ஓகேவா? ரெண்டுமே சேம் தான். ஸோ சம்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்குது? 7. ஸோ 7லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ கீழே என்னன்னா 7 போட்டுட்டு மேலே 1 மைனஸ் பண்ணுறோம். இன்ட்டு இனி 2 மைனஸ் ஆகுது, கீழே 7 மைனஸ் 2னா 5. நெக்ஸ்ட் இங்கே 2 இங்கே
3. நமக்கு தெரியும் ஆட் நம்பராக இருக்கும்போது லாஸ்ட் டைம் என்னது வருது 2/3. ஸோ இதோட ஸ்டாப் பண்ணிட வேண்டியதான். ஸோ நமக்கு இங்கே 2/3 கிடச்சிட்டு தானே. ஸோ இவ்வளோ தான். ஸோ கேன்சல் ஆகக்கூடிய டேர்ம்ஸை வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ 2 × 4 × 2 which is equal to 16 divided by 7 × 5 which is equal to 35. ஓகேவா? அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் எப்போவுமே எக்ஸசைஸ் சம் போடுறோம். ஸோ ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.